ஸோ நம்ம உடல் என்ன ஒத்துக்குமோ அதை சாப்பிடுங்க. மறுப்பது நீக்கி உண்ணின் அப்படின்னு சொல்லி திருக்குறளே இருக்குது. முழு திருக்குறள் ஞாபகம் இல்லை. நம் உடல் எதை ஏற்றுக்கொள்கிறதோ எதை மறுக்கிறதோ அதை சாப்பிடாமல் இருக்கிறது, ஏற்றுக்கொள்வதை சாப்பிடுவது தான் நல்ல உணவு. அவ்வளோதான் விஷயம். உணவை இப்போ ரொம்ப ஹெல்த்துன்னு எதை கேட்டாலும் ஹெல்த்துன்றாங்க. உணவுன்றது சாப்பாடு. குடிக்கிற தண்ணியை கூட அதுலேயும் ஹெல்த்து கொண்டாந்துட்டாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணி குடி, அத்தனை லிட்டர் தண்ணி குடி. தண்ணி எப்போ குடிக்கணும்? தாகம் எடுத்தால் குடிக்கணும். அதுதான் அந்த இண்டிகேட்டர். அதான மெக்கானிசம். அந்த மெக்கானிசம் தானே என்ன சொல்லுது, எப்பா தாகம் தண்ணி பத்தலை, உடம்புல தண்ணி வேணும் அப்படிங்குது. அப்போ தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிங்க, பசிக்கும் போது சாப்பிடுங்க. சாப்பிட்றது உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, உடம்பு ஏற்றுக்கிறத சாப்பிடுங்க. புதியதான உணவு ட்ரை பண்ணால் ஆசையாக தான் இருக்கும். ஆனால் அதில் எதை ட்ரை பண்ணுறதுக்கு 1-2 தடவை யோசிங்கன்னு சொல்லணும்னா, கடல் உணவுகளில் இந்த ஷெல்லோடு இருக்கக்கூடிய உணவாக இருந்தால் ஒரு தடவைக்கு யோசிச்சுட்டு சாப்பிடுங்க. ஒருவேளை ஒத்துக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கும் நடந்திருக்கு, என் நண்பருக்கும் நடந்திருக்கு. மொத்தத்தில் அது சைவ உணவோ அசைவ உணவோ, அதான் சொல்ல, சாதாரண இடியாப்பமே அலர்ஜி ஆகுது, சாதாரண தக்காளி சட்னி அலர்ஜி ஆகுது, ஆயிஸ்டரு அலர்ஜி ஆகுது, நண்டு அலர்ஜி ஆகுது. ஸோ எந்த உணவு அலர்ஜி ஆகும், எந்த உணவு அலர்ஜி ஆகாதுன்னா அது சைவமாக புலால் உணவா அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் கிடையாது. நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குது ஒத்துக்கலைன்றதை பார்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன்.